உயர்த்துகிறோம். அப்பா, நீர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் எங்களை நடத்தி வந்ததை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நீர் நல்லவர். அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்தீர். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்திருக்கிறீர், பலப்படுத்தியிருக்கிறீர், வழி நடத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நொடியும் எங்களை மறவாத நேசராய் இருந்திருக்கிறீர். அப்பா, எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனாய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. Oh, thank you Jesus. அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கங்களுக்காக, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் வந்த எண்ணம் ஆண்டவரே, நாங்கள் வந்த நோக்கம் ஆண்டவரே வெறுமையாக செல்லக்கூடாது. இன்றைக்கு நீர் எங்களுடைய மத்தியில் உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை நாங்கள் உணர நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. எல்லாம் வந்தவர்கள் ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று அவரை நாம் வரவேற்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி அவருடைய சமூகத்தில், தேவனே நீங்க தான் பாத்திரர் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் தகுதியான தேவன் ஆண்டவரே. ஆராதனைக்கு தகுதியான தகப்பன் நீர் ஒருவர் ஆண்டவரே. ஓ, ஆராதனைக்கு நீர் மாத்திரம் தகுதியான தேவன், எங்களுடைய பாத்திரராய் இருப்பவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, இந்த காலை வேளை எங்களை முழு மனதாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்யுங்க. மௌனமாய் இருப்பது அவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தோம்னா நம்மளால துதிக்காம இருக்க முடியாது. தயவாக வாய்களை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இம்மட்டுமாக நம்மளை பாதுகாத்திருக்கிறார், இம்மட்டுமாக நம்மளை பலப்படுத்தினார். ஹalleluya. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எங்கள் பாத்திரர் நீரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போலப்பா, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல இல்லாண்டவரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரானவரே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நாங்கள் களிமண் போல உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை வணைந்து உருவாக்குங்க ஆண்டவரே. குயவனே உம் கையில், குயவனே உம் கையில் களிமண்ணா
உருவாக்குகிறதான தேவன் நீர் ஆண்டவரே. குயவனே உம் கையில் எங்களை உருவாக்கும் தகப்பன் நீரே. உடைத்து உருவாக்கும் உம் சித்தம் போல எங்களை நடத்தும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல இயேசுவே, என் சித்தம் உம் சித்தமே. சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. எங்களுடைய ஆவி ஆத்மாவை தருகிறோம். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். எங்களை தருகிறோம், என்னை தருகிறேன், எங்களை அர்ப்பணிக்கிறோம், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. உருவாக்கும் தெய்வம். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல வேறு தகப்பன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களை இவ்வளவு அன்பாக நேசித்திருக்கிறீர், வழி நடத்திருக்கிறீர், பலப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலையில் நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். ஒரு களிமண் போல உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படி எங்களை உருவாக்குங்க. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தினால் நாங்கள் ஆண்டவரே இருக்க நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மட்டுமாக நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். நம்மளை நடத்திடும் தேவன் நம்மோடு இருக்க பயமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. யோபு வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, தேவனீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தரிசனம் தந்தவர் அவர்தான். நம்மளை தவறாமல் நிறைவேற்றி முடிப்பவரும் அவர்தான். ஹல்லேலூயா. நம்முடைய சாபங்களை மாற்றுகிற தகப்பனும் அவர்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை போற்றி பாட போகிறோம். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர் என்று. ஹல்லேலூயா. Thank you Jesus. மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. அவர் சகலத்தையும் செய்கிறதான தேவன். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? 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 தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர்
செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அவர் செய்ய வல்லவனே, உமக்கு ஒப்பான தேவன், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லையே. தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன், நமக்கு தரிசனம் தந்த தகப்பன். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றுகிறவர். சவால்கள் என்றும் சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன், தடைகளை உடைப்பவர் அவரே. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் நீங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதான், தடுப்பவர் எவரும் தடுப்பவர் எவரும் நீங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. தேவனே, தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன், நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் தேவனே. நீர் தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஒப்பானவர் யார்? தேவனே, நீர் தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். வல்லவரே, தேவனே, உமக்கு ஒப்பான தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கு ஒப்பானவர், ஓ உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். கர்த்தாவே, தேவர்களில் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு
ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். செங்கடலை பிளந்தவர் நீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், மாறாத தேவன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஒரு விசை நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவனே நீர், தேவனே நீர் சகலமும் செய்ய அவர் வல்லவரே. தேவனே நீர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லையே. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர், ஓ தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஒப்பானவர் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லமை உள்ள தேவன் அவரே. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? கரங்களை உயர்த்தி கடைசியாக சொல்ல போற உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லாமே. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நமக்கு இவ்வமட்டுமாக கிருபை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. காலம் தாமதமாகலாம், ஆனா ஆண்டவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காம போகாது. ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் தந்த தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை ஊத்தி சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை நாம் இன்னொரு பாடலை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். என்னை வல்லடைக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தவரை நான் மறப்பேனோ, அவர் நம்முடைய ஆதரவு. ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேல்ல தாவீது சொல்கிறதான வார்த்தை, என்னை வல்லடிக்கு நீக்கி அவரை ரட்சிக்கின்ற தேவனாய் இருக்கிறார்னு சொல்லுகிறார். ஆமென். நமக்கு வருகிறதான பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்து நம்மளை வழி நடத்துகிறதான தகப்பன். ஹல்லேலூயா. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன்.
எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எல்லாமே எங்கள் ஆதரவே, எங்கள் அவர்தான் நம்முடைய ஆதரவு, எங்கள் அடைக்கலம் மறைவிடம் நீங்கதான்ப்பா, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். அவரை உயர்த்தி பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்த தேவன், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தவர். ஓ ஹalleluya. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் ஆழத்திலிருந்து தூக்கி எடுத்தவர், இருந்து என்னை தூக்கி விட்டீர். ஓ உயர்வான ஸ்தலங்களில் எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் அவர் சொன்னதினால் நிலைத்திருக்கிறோம். நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் தரவில்லையே. ஓ ஆயிரம் என்னோடு மேற்கொள்ளும் அதிகாரம் தரவில்லை. மேற்கொள்ளும் அதிகாரம் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றும் எனக்காக குறித்ததை எனக்கு தந்து நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர் எங்கள் ஆதரவே, எங்கள்
அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை எங்கள் ஆதரவே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை எங்கள் ஆதரவே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், மீண்டும் ஒரு விசை நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை எங்கள் ஆதரவே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். அவர்தான் நம்முடைய ஆதரவு, அவர்தான் நம்முடைய அடைக்கலம், அவர் நம்முடைய மறைவிடம். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் நம்மளை தகப்பனை போல தூக்கி செல்லுகிறதான தேவன். இடங்களில் சுமந்து எனக்காக குறித்ததை எனக்கு அவருடைய தரிசனம் நிறைவேற்றும் தகப்பன். தந்த தரிசனம் நிறைவேற்றி எனக்காக குறித்ததை எனக்கு நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை எங்கள் ஆதரவு எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை இந்த வரிய விசுவாசத்தோடு நாம பாட போறோம். ஒருவரும் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. எத்தனையோ பேர் போரிட்டாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதான தகப்பன். அதிகாரம் கிருபையினால் நம்மளை மூடி காத்தவர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி கிருபையால் தாங்குகிறவர் அவரே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே எங்கள் ஆதரவு எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல பலமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துலங்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க, கரங்களை கொடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. காரணம் அவர் நம்மளை நடத்துகிறதான தேவன். ஆமென். அவர் நம்மளை நடத்தும் போது ஒரு பயமும் நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். அவர் கர்த்தர் அவ்வளவு அருமையாக நம்ம நடத்தி வருகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டுமாக நடத்தினதே பெரிய விஷயம். ஆமென். போன வாரம் உலகத்தில் நடந்த எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கிருபையாக வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு சேதமும் இல்லாமல் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்யலன்னு நினைக்கிறேன்னா மூச்சு காத்து விடுறது மிகப்பெரிதான அற்புதம். ஆமென். அவர் நம்மளை தாங்கி இருக்கிறார். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நமக்காக யுத்தம் செய்வார் என்று? ஆமென். அவரை உயர்த்தி நாம் பாட போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே இல்லை. ஹல்லேலூயா.
பாடுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமில்லை. ஓ, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலமே எனக்கு பயமில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சிறு கூட்டமே, ஓ சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் அவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. கர்த்தர் உண்டு, பயமில்லை. ஓ, பயமில்லை, பயமில்லை. பாதைகள் எங்கும், பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் நேர்வழியாய் நம்மை, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லை. ஓ, பயமில்லை, ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக செய்வார், பயமில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். ஓ, மேலானதை, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். மேலானதை சுதந்தரிக்க, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லை. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக என்னை நடத்திடும் தேவன், ஓ, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் அப்படி இருக்கிறது என்று பாடுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் மீண்டும் ஒரு விசை, நான் நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை, பயமில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் எனக்கு பயமில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக செய்வார், பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம்
அனலாக்கும் எங்கள் அற்புத நாதரே. அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அற்புத நாதரே. ஆவியே 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 ஓ ஆவியே. அசைவாடும் அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவன் அசைவாடும் அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவன் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய். ஆவியே 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 ஆவியே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே. ஓ அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அக்கினியாய் இறங்கும் அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் தெய்வமே அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அப்பா அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே ஆவியே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் அப்பா எங்கள் மேல் இன்றைக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. நாங்கள் வெறுமையாக செல்லக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
2 கரங்களை நல்லா தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே, ஓ அசைவாடும் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பின்மாரியின் மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியே 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 அசைவாடும் அப்பா, அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் மீண்டும் ஒரு விசை ஜெபிக்க 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 அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதான தேவன். ஓஹோ, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை நெருப்பாயிருக்கும் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிரங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியே 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 அசைவாடும் அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடு, நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையின் நேரங்களில் நீர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நீர் எங்களுக்கு செயல்படுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் நீர். இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்திருக்கிறீர். நம்முடைய தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பனாக இருக்கிறார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் ஒரு நாளும் என்னை மறந்தது கிடையாது, ஒரு நாளும் விட்டு போனது கிடையாது. இந்த கரங்களை மாத்திரம் அவருடைய சமூகத்துக்கு நேராக உயர்த்தி, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னில் விலகாதிருக்கும், என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை ஒரு விசுவாசமாக அறிக்கையாக பாட போறோம். என் இயலாமையில், என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னில் விலகாதிருக்கும், என் இயலாமையில் நீர் செயல்படும். கரம் என்னை விலகுவதில்லை, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு மலைகளை பெயர்க்கும் தகப்பன், மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என்னுடைய தடைகள் உமக்கு அற்பமானது ஆண்டவரே, தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்த தேவன், மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா
செய்வீர். சர்வஞானியே உம்மை இன்னும் ஒரு விஷயம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பது, ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை என் தேவன் எனக்காக, ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் ஒன்று செய்வார். அவர் ஒரு நாளும் நம்மளை வரவாத தகப்பன். என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சர்வ ஞானியான தேவன். ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறதான தகப்பன். ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் எங்களை மறவாத நேசர், எங்களை விட்டு விலகாத தகப்பன். ஆண்டவரே, நீர் என்றாகிலும் எங்களுக்காக ஏதாவது செய்வீர் என்ற விசுவாசத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கைவிட மாட்டீர் என்கிற விசுவாசத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்பா, நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஒரு விஷய கரங்களை ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமையாக தட்டி
அவருடைய நாமத்தை உயர்த்தி எங்களுடைய நன்றி பலிகளை நீர் ஏறெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் பைபிளை திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு எல்லாரும் கையிலையும் பைபிள் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிங்க பாப்பா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக இயேசு என்ன செஞ்சார்? தரித்திரரானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்காக கல்வாரி என்ன செஞ்சாரு? அடிக்கப்பட்டா, ஒருக்கப்பட்டா, கல்வாரி ரத்தம் சிந்தினா. அவர் ரத்தத்தினாலே நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் ரத்தத்தினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உலகத்திலே நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஆமென். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். ஆமென். அதான் சொல்லுங்க, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரா? ஆமென். பாருங்க, எவ்வளோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்காருல. நமக்காக அவர் என்ன செஞ்சாரா? நம்மளே ஆசீர்வதிப்பதற்காக. உலகத்தில் யாரும் செய்வாங்களா? நம்மகிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுப்போமா? ஐயோ எனக்கு இருக்குது, எனக்கு பத்தாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகா இயேசு நமக்காக கல்வாரியிலே எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? நமக்காக கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் கல்வாரி நமக்காய் பட்ட பாடுகள் நிமித்தமாக, கல்வாரி இயேசு சிந்த இரத்தத்தின் நிமித்தமாக முதல்ல நமக்கு ரட்சிப்படுகிறது, மீட்படுகிறது, சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லாரையும் ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காக தான் அவர் என்ன செய்தார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் தரித்திரரானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில், இந்த சபைக்கு வந்திருக்க உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். முடியுமா? முடியாதா? எல்லாம் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும். சொல்லுங்க, என்னையும் ஆசீர்வதிக்க இயேசுவால முடியும். மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்லங்க. தேவன் தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தருகிற ஆசீர்வாதம் மன நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தருகிற ஆசீர்வாதம் சஞ்சலமாக இருக்காது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் அனுபவிக்க முடியும். ஆமென். நம்புறீங்களா இல்லையா? உண்மைதானே? தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா அந்த ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த கிருபையும் அந்த பலனையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். முதலாவது கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தானா? தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடிய சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சாயலில் படைக்கப்பட்ட, ஆமென். நீங்கள் நானும் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம்? அதான் நம்ம அழகா இருக்கும். சொல்லுங்க, நான் யார் சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். அப்ப நீங்கள் நான் யாருடைய சாயலா இருக்கிறோம்? தேவ சாயல். ஹல்லேலூயா. தேவ சாயலில் படைக்கப்பட்ட நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சும்மா இல்ல, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அது நிறைவான ஆசீர்வாதமாக கண்டிப்பாக காணப்படும். அது அடுத்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன்
நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்து கர்த்தர் யாரை சொல்றானா? அவருடைய கண்களில் கிருபை பெற்ற நோவாவை பார்த்து சொல்றாரு. நீங்க என்னச்சுங்க? பலுகி பெருகி. யார்? அவன் குமாரரையும் நோவாவையும் அவன் குமாரரையும். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பின் சந்ததியாரையும் கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். என்ன சத்தம் இல்ல? அப்பா அம்மாவை நான் மட்டுமல்ல, கர்த்தர் என்ன செய்யணும்? அப்படிதான் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தான். ஆமென். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நம்மோட அல்ல, நம் பின் சந்ததியாரையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது பாருங்க, விசுவாச வீரனாகிய ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை. எங்கேயுமே ஆசீர்வாதமாக ஒரு நபர் இருந்தால் அங்கே பேர் தன்னால் பேர் பிரசித்தி ஆயிருமா இருக்காதா? ஆமே. கஷ்டப்பட்டவங்க பேர் எங்கேயுமே சீக்கிரம் சொல்லுங்க தெரியாது. நல்ல வசதியாக இருக்கிறவங்களும் சொல்லுங்க பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்? அவங்க அறிமுகப்படுத்தவே வேண்டியில்லை, தன்னால் அறிமுகம் ஆயிடுவாங்க. அது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதி. உங்களை தான் கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்குறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறாரு. ஆமே. கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது ஒரு சில காரியத்தில் மட்டும் ஆசீர்வதிக்கிறது அல்ல, சகல காரியங்களிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, சகல விதத்தில் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்ல மனசு இல்லையா? சொல்லுங்க. ஆமே. சகல விதத்திலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வாதமாய் வைப்பா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று. 12ஆம் வசனம், அவன் ஈசாக்கு கர்த்தரை நம்பினதினால கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருடத்தில் அவன் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்திருக்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் 100 மடங்கு பலனை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே ஒரு தூர பார்வை இருக்கணும். நான் இப்ப இருக்கிறதை காட்டிலும் இன்னும் நல்லா இருப்பேன். சொல்லுங்க. ஒரு இன்னும் நல்லா இருக்கிறது போது நினைக்காதுங்க. கர்த்தரை நம்பி அந்த பிள்ளைகள் ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதின் மட்டுமல்ல, அவன் என்ன செஞ்சாராம்? வர வர விருத்தி அடைந்தான். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் தந்து நீங்க வர வர கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆனது மாதிரி இல்லை, நீங்க வர வர பெருத்துக்கிட்டே இருக்கணும். உங்க ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கணும். சரீரப்புறமாக நான் சொல்லலை. ஆமே. சரீர பிரகாரமாக அது வயசுக்கு தக்கவாறு தன்னால் வெயிட் போடணும்னு நினச்சாலும் சில போடக்கூடாதுன்னு நினச்சா கூட தன்னால் என்ன செஞ்சிடும்? வெயிட் போட்டுரும். உண்மை தானே? நம்ம வெயிட் போடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தில் வர வர என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உத்தமனாய் பின்பற்றின காளைப்பை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். நீங்க ஆண்டவரை உத்தமாய் பின்பற்றும் போது கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்ததினால கர்த்தர் என்ன செய்தார்? அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி யார் வீட்டில் இருந்துச்சு?
கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? பைபிள் வீட்டுக்கு இருக்கிறதல்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் இருந்தால், கர்த்தருடைய வசனத்துக்கு நீ உண்மையாய் கீழ்ப்படிந்து நடந்தால், உங்களையும் உங்கள் நிமித்தமாக உங்கள் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நம்புறீங்களா நம்பலையா? அப்படிதானே சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில், கர்த்தருடைய வசனம் யார் வீட்டில்? நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டில் நிறைய பைபிள் இருக்குது பாஸ்டர்மா. அப்படி இல்லை, பைபிள் இருப்பது பெருசல்ல, அந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கி அந்த வார்த்தைப்படி நம்ம நடப்பது தான் ஆசீர்வாதம். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அப்போ அப்படி நம்ம உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் ஒரு பெற்றோராகிய நாம் நல்லா இருந்தால் நம்முடைய வீட்டில் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக ஆசீர்வாதமாய் வைப்பான். யோபையும் அவன் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு மிகுந்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாட்டார். அருமையான அந்த ஆராணிக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு என்ன செஞ்சார்? சொல்லுங்க, பேசுங்க. தரித்திரானா கேட்டுக்கிட்டே இருக்காதுங்க, நீங்களும் பேசுங்க. ஆமே. எல்லாரும் முன்னால் வந்துடாதுங்க, இருக்கிற இடத்துல பேசுங்க. ஆமே. நம்ம வசனத்தை அப்போ நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே, என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் என்ன செஞ்சாரு? தரித்திரானா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குமா இருக்காதா? யாரா நான் இருக்கிற நிலைமையில இருந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போகிறேன்னு யாரா நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கீங்க. ஆமே. யாருமே கை வைத்தல, எல்லாருமே நல்லா தெளிவாக இருக்கேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது நமக்குள்ளே இருக்கிறது. சங்கீதம் 115 சங்கீதம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 115:13 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வாதம். அப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க பயந்து போது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். உதாரணத்தை நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனத்தில், அப்போது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். அப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஈசாக்க இஸ்மவேலை அனுப்பிடுவதே அவருக்கு துக்கமாக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு? ஈசாக்க உன் புத்திரன் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். 22:2 அந்த இடத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு குறித்த மலை ஒன்றின் மேலே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம். உண்மையிலே இது கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் கர்த்தர் உண்மையாகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த இடத்துல என்ன செய்யறது? ஆசீர்வாதத்தை அப்பதான் சொல்றாரு, நீ தேவனுக்கு. ஆமென். அழகா அந்த இடத்துல வாசிக்கிறது, நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். அங்கே போயிட்டான், கட்டையை அடுக்கிட்டான், பிள்ளையை கடத்திட்டான். ஆனால் என்னை கத்திய எடுக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், பிள்ளை ஆண்டான் மேலே உன் கையை போடாத. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நீங்களும் நானும் நடக்கிற பாதை ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழும்போது அதில் ஒரு அற்புதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். உண்மையே இல்லையா?
ஆபிரகாம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தோட போயிருப்பான். நம்ம ஆண்டவருக்காக ஒரு எதை விட்டு கொடுத்துருக்கீங்க? அவன் தன் பிள்ளையை பலியிடுவதற்கு ஆயத்தமாயிட்டான். நீங்களும் நானும் இயேசுக்கா ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணியிருக்கோமா? ஏதாவது ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கா? ஒரு சின்ன காரியத்தை கூட நான் விட்டு கொடுக்க முடியல. உண்மையான ஒரு அர்ப்பணிப்பை தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறான். ஹல்லேலூயா. அப்போ குறித்த மலையின் மேல் ஒன்றில் அவன் என்ன தகன பலியடி. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்கள்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் தேவ சந்நிதியில் வந்திருக்கிற நாம் இன்றே அதை பலி நினைச்சனோம். ஆண்டவரே என்னை பலியாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புரவாகும். அப்போ தான் ஆண்டவர் உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்லுவார் சொல்லுங்கள். உங்கள் பேரை ஆண்டவர் கூப்பிடணும்ல? ஆமே. அங்கே இந்த இவ்வளோ கூட்டத்தில் ஒரு 10 பேர் பேரை நான் சொல்லிட்டாலே என் பேரை சொல்லிட்டாங்க அப்படி என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோமா பட மாட்டோமா? நீங்களும் நானும் உண்மையாகவே தெய்வ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கும் போது, பலியாய் நம்மளை அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணுங்க. உலகம் நம்மளை பார்த்து இவங்க கர்த்தருக்கு பயந்தவங்கன்னு சொல்றதை காட்டிலும் தேவனுக்கு நீங்களும் நானும் பயப்படிந்து நடக்கிறோம் என்பதை ஆண்டவரே நம்மகிட்ட சொல்லணும். அந்த அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் நமக்கு மிகவும் தேவை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது, ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது உடனடியாக அதிலிருந்து வெளிவாங்க. ஆண்டவரை இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேப்பா, இதுக்கு எந்த காரியத்தை ஈடுபடுத்த மாட்டேப்பா, என்னை இதுலேருந்து விலக்கிக்கோங்க, இந்த பாவமான காரியத்தை விலகுங்கன்ட்டு ஆண்டவர் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக தேவனோடு நாம் ஒப்புரவாக முடியும். கர்த்தர் நம்மளை பேரை சொல்லி கூப்பிடுவாருங்க. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவர் அது உண்மையிலேயே யோபு குறித்து வாசிக்கும் போது கர்த்தரே அவனுக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறான். யோபு 1:8 வாசிக்கிறோம். யோபு 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. ஆமென். அல்லேலூயா. அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. தாரணைக்கு வந்திருக்கிற நாம் நம்மளை பார்த்து முதல்ல நம்ம குடும்பம் சொல்லட்டும், நம்ம உடன்பிறப்புகள் சொல்லட்டும். எப்படி? நம்மளை மாதிரி நல்லவங்க ஒன்றும் இல்லை, இவன் நல்லவப்பா. யார்கிட்ட முதல்ல சாட்சி வாங்கணும்? வீட்டில் தான், நம்ம கூட பழகிறவங்ககிட்ட தான். கர்த்தர் யாரை பார்த்து? கர்த்தர் யோபை பார்த்து எவ்வளோ அழகாக சாத்தான்ட்ட சொல்கிறாரு, என் தாஸ்னா யோபிமே கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறவனும் பொல்லாப்புக்கு விலகணும். ஹல்லேலூயா. நம்ம மேலே பிசாசு கண் வச்சாலும் அந்த வலையில் நம்ம விழாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்திருந்தா, ஆண்டவருக்கு உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உலகத்தில் உள்ள எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உலகத்தின் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். நம்புறீங்க நம்பலையா? ஆமென். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்திருந்தா கர்த்தர் என்ன செய்றாரு? நம் ஆண்டவருக்கு பயந்திருந்தா கர்த்தர் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது போல நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது மட்டுமல்ல, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128 சங்கீதம் 1 வாசிக்கிறோம். சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். இப்ப ஆண்கள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க நல்லா ஆயிடுவாங்க. சொல்லுங்க. உங்க மனைவியும் சத்தம் கொடுக்க மாட்டேங்க. உங்க மனைவி சரியில்லை, ஜோம்னி சரியாக்கிடலாங்க. ஜபத்துக்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்லை. நம்புறீங்க நம்பலையா? ஆமென். நீ உங்கள் மனைவியில் நல்ல கொடுத்து வச்ச மனைவி இவங்களா? ஆமென் சொல்லுங்களேன். உங்களை புகழ்ந்து தானே சொல்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு பயந்து
அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. எவ்விதமா? 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடந்தா நாம் உன் கைகளின் பிரயாசத்தை யார் சாப்பிடணும்? நம்ம சாப்பிடணும். ஆமென். நம்ம மட்டும் சாப்பிடணும். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். நம்ம பணம் வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கோ ஒரு வீணான செலவுக்கோ போகக்கூடாது. நாம் செய்கிற கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்து, உன் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உண்மையாகவே உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை மரன்னு சொல்லலைங்க, கொடி. எதுக்குன்னா, எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில். ஆமாம், நீங்கள் கணவரோடு நல்லா இணைந்திருந்து நீங்கள் கணவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும்போது நீங்கள் கொடியாக மாற மாதிரி. குடும்பத்தில் பிரித்து நான் பேசலை, கணவர் தான் முக்கியம். இப்படிதானே? கணவர் செய்கிற ஆசீர்வாதம், கணவன் கைவிட்டு அவங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படனா மனைவியுடைய பங்கு மிகவும் தேவை. ஆமே, அவங்க பயந்து நடந்தல்ல. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் கொடிதான், நல்லா படர்ந்து இருக்குங்க, நிழல் கொடுக்குங்க. ஆமேன். அது மட்டும் இல்லாதபடி பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பா. ஆமேன். கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறான், சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கிறான். அவருக்கு கீழ்ப்படி நடக்கும்போது உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை அவர் நிறைவாக்குவார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவனுக்கு மனைவி ஆய்ந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை. ஆமென். எவ்வளோ அழகா சொல்றா பாருங்க. அந்த அழகா அந்த தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பெற்றோராகிய நாம் நடக்கும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. உண்மையில பிள்ளைகள் என்ன செய்ய, உண்மையாகவே பராமரிக்கப்படுவார்கள். பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றா, தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்தார். அப்ப மனைவி சொல்ற தன் கணவனை குறித்து சொல்றா, இவன் என்ன கர்த்தருக்கு பயந்தவன். உங்களை பார்த்து சொல்லணுங்க, இங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க. நீங்களும் நானும் தாராணி வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷித்து பராமரிப்பதற்கு, அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலாவது நாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அடுத்து நான் வாசிக்கும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்பதான் எல்லாரும் விழிப்பா இருப்பாங்க. ஆமென். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. நம்ம நம்ம வாழ்க்கையில நல்ல கொடுக்கிற மனப்பக்குவம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென். கொடுப்பது ஒரு கிருபைங்க.
ஆமே. மற்றவங்களுக்கு உதவி செய்வது ஒரு என்னது? அது ஒரு கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கிருபை. ஆமேன். நம்ம உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஒரு கிணத்துல தண்ணியை இறைச்சிக்கிட்டே இருந்தாதான் சுரக்கும். இப்போ போர் போட்டிருக்கீங்க, நம்ம போரில் அந்த தண்ணியை நம்ம மோட்ரு போட்டு எடுக்கலைன்னா சப்ளை கம்மியாயிரும். எவ்வளோக்குள்ள அந்த போரை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதற்கு தகுந்தவாறு தான் நினச்சி தண்ணி என்ன சப்ளை ஊறிக்கிட்டே இருக்குது. முந்திலாம் ஆற்று ஓரத்தில் ஊற்று தோண்டுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கணும் பார்க்கலையோ என்ன நினச்சோம்? ஆற்று பக்கத்தில் ஊற்று தோண்டி வச்சு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ஊற்று தோண்டி வச்சுருவாங்க. அந்த ஊற்றுல தோண்டி வச்சு காலையில் போய் தோண்டி நைட் சாயங்காலம் தோண்டி வச்சிட்டேன்னா காலையில் போய் அந்த இடத்துல போய் தண்ணி என்ன செய்வாங்க? ஒரு பாத்திரம் கொண்டு போய் குடத்துல ஊற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி மத்தியான நேரத்தில் யாருமே அந்த இடத்துக்கு போக மறுபடியும் அதை தோண்டி வச்சுட்டு வருவாங்க. தோண்ட தான் என்ன செய்யும்? உங்களுக்கு புதிய அனுபவமாக இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பரவாயில்ல ஒரு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்க தான் கர்த்தர் மேலே கரங்களே ஆசீர்வதிப்பான். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உங்களுக்குள்ள நினச்சினோம் ஏன் மூலமாக யாராவது ஒரு ஆசீர்வதிக்கப்படணும், அந்த எண்ணம் நமக்குள்ளாய் இருக்கணும். நான் யாருக்காவது உதவி செய்யணும், அந்த எண்ணம் நமக்குள்ளாக கண்டிப்பாக. நான் உதவி நாடுகிற நபர் அல்ல, உதவி செய்கிற நபராய் கர்த்தர் நம்மளே மாற்றணும். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நான் வாங்குறதை பார்க்கணும், கொடுப்பதே நலம். ஆமென். வசனம் அப்படி தான் இருக்குது. நம்மளால ஏதாவது ஒன்று செய்யணும், அந்த ஏக்கம் உங்களுக்குள்ள வரும்போது, நான் யாருக்காவது உதவி செய்யணும் அந்த எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும் போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இருப்பதினால் கொடுப்பதில் அல்ல, இருப்பதை கொடுப்பது தாங்க நமக்கு ஆசீர்வாதம். என்கிட்ட எல்லாம் இருக்கு, அதிகமாக இருக்கு, அதனால கொடுக்கணும்ல. மற்ற என்ன கொடுக்கும் போது அதான் ஆசீர்வாதம். என்ன இருக்கு அதை கொடுங்க, கண்டிப்பாக அடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு திரும்ப தருவதற்கு அவர் உண்மையிலது. நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன்னா நம்ம கொடுக்கணும், ஒரு இறக்க சுபாவம் நமக்குள்ளாக காணப்படும். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஏழையின் சிரிப்பில் ரைட் ஆமென். அது ஒன்று என்னது, ஒரு சொல்லா இருக்கலாம். மற்றவங்க உதவி செஞ்சு பாருங்க, அவங்க வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவங்க உள்ள எவ்வளோ சந்தோஷப்படுதோ அதே சந்தோஷம் நமக்கு திரும்ப வருங்க. ஏமே ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிடுறாங்க. இருக்கிறவங்களை காட்டிடும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்க. நம்ம எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து தான் பழகிட்டோம். நமக்கு உறவு முறை வேணும், அன்பு நீடிக்கணும், அதற்காக என்ன செய்யணும்? இருக்கவங்களே பார்த்து கொடுக்காதுங்க, இல்லாதவங்களை தேடி பாருங்க. எத்தனையோ ஜனங்க தேவையோடு இருக்காங்களே, அவங்களுக்கு உதவி செய்கிற அந்த கரங்களாய் நம்முடைய கரங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனை பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வாரி இறைத்து கொடுக்கிற வள்ளலாக மாறணும், கொடை வள்ளலாக நம்ம மாறணும். சத்தம் கொடுக்க மாட்டேங்கிங்களே, நீங்கள் என்ன செய்யணும்? கொடை வள்ளலாக இருக்கணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை நினைக்காதுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் நம்ம நீங்கள் உண்மையாக இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் நம்மளை தத்துறாரு. நீங்கள் கொடுக்கிற நபராய் மாறுவீங்க. யாரெல்லாம் இந்த நாளுக்கு வாங்குற நபராக இருக்கீங்களோ கர்த்தர் உங்களை கொடுக்கிற நபராய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புங்க, விசுவாசிங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்வார். எப்பவுமே என் ஜெபம் எப்படின்னா, ஏசப்பா என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லுவேன். எப்படி மற்றவங்களுக்கு? ஆமென். அப்போ நம்மகிட்ட இருந்தால் தானே மற்றவங்க கொடுக்க முடியும். அப்படி பாயிண்ட் அப்படி பிடிச்சிக்கணும், ஆண்டவர்கிட்ட கரெக்டாக நோட் பண்ணிட தான். மற்றவங்களுக்கு என்னை ஆசீர்வாதம். அப்போ நம்ம கையில் கொடுத்தா தானே ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டுனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கணுமா? கொடுக்கும்போது அள்ளி கொடுங்க, பிச்சு கொடுக்காதுங்க. ஆமென். எப்படி கொடுக்கணுமா? அள்ளி உதவி, நம்ம தாராள மனசாக செய்யுங்க. இவங்க நம்மளை கேட்டுட்டாங்களே அதற்காக செய்வோம் அல்ல,
தாராள மனசோடு செய்யும்போது உண்மையாகவே கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த மட்டும் பிறருக்கு ஆசீர்வாதமாகவே இருப்போம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 24 நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக வசனம் சொல்லி பாருங்க. நீ பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுக்க அடைச்சி அதை திரும்ப போவாத. நாங்கள் வயலை வச்சுருக்கோம் பாஸ்டர்மா, நாங்கள் அறுவடை பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை அறுவடை பண்ண வைப்பார். ஆமேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமேன். அது அழகாக சொல்கிறது. உன் தேவனை கர்த்தர் உன் கையின் பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும். அப்போ கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எத்தனை பேர் படிக்க முடியாமல் இருப்பாங்க? படிக்க வைக்கலாமா? சொல்லுங்கள். எங்கள் எத்தனை பேர் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாமா? சொல்லுங்கள். திறக்க மாட்டேங்கிங்களா? கர்த்தர் உங்கள் கையில் தந்திருக்கிறது அதுக்கு தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அதுக்கு தாங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கா. அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கட்டும். தொடர்ந்து அந்த வசனத்தில் வாசிக்கும் போது 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ உன் ஒலிவ மரத்தை உதித்து விட்ட பின் கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. அடுத்து நீ உன் திராட்சை பழங்களை அறுத்து பின்பு மறுபடியும் அதை அறுத்த திரும்ப போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிற ஒரு சபையாராய் நம்முடைய சபை காணவும். ஆமென். கர்த்தர் நம்மளை அப்படியா மாற்றணுங்க. சொல்லுங்க, ஏசப்பா நான் யாருக்கு உதவி செய்யணும் நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாருங்க. ஆமென். நம்ம கர்த்தர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நபராய் உதாரத்துவமாய் கொடுக்கிற சபையாராய் நாம் காணப்படணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 30வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். முதலாவது நான் சொன்னேன், முதல் பாயிண்ட் என்னது நீங்கள் சொல்லணும்? தேவனுக்கு பயப்படணும். ரெண்டாவது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க. மூன்றாவது உண்மையுள்ள மனிதன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உண்மையுள்ளவர்கள், நீங்க உண்மையுள்ளவர்கள். ஆமென். உண்மையுள்ள நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் எல்லா விதத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். குடும்பத்தில் முதலாவது குடும்பத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள உண்மையாக இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும். படிக்கிற இடத்துல நீங்கள் உண்மையாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மையாக இருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறதுல உண்மையாக இருங்க. கர்த்தருக்காய் செயல்படுற காரியத்தில் உண்மையாக இருங்க. நம்மளை பார்த்து கர்த்தர் நினைச்சணும், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலையில் உண்மையாக இருக்கீங்களா? உங்களை நம்பி கர்த்தர் வேலையை கொடுத்துருக்காரு. அநேகருக்கு வேலை கொடுக்குற ஒரு கம்பெனி ஓனராக கூட கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாவற்றும் உண்மையாக இருக்கீங்களா? எந்த விதத்தில் ஏமாத்தாதுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருங்க. ஆமென். நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு தெரியாது இவ்வளோ நாள், அவன் என்ன நம்ம கர்த்தருக்கு கர்த்தர் நம்மளை பார்க்கிறான்.
எல்லாவற்றிலும் உண்மை. ஆமென். வேலை செய்கிறது உங்கள் எஜமானுக்கு, வேலை செய்கிற இடத்துல உங்கள் எஜமானுக்கு உண்மையாக இருங்க. எஜமான் பார்க்குற நேரம் வேலை செய்யணும், மற்ற நேரம் வேலை செய்யணும். கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வேலைக்கு வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏதோ நோக்கத்தோடு அந்த எஜமான் கீழே வேலை செய்வதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் உண்மையுள்ளவர்களாக ஆகிருங்க. ஹல்லேலூயா. இப்போ தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றையும் குறையும் காணப்படலை. நம்மளை பார்த்து சொல்லணும், நீங்கள் உண்மையுள்ளவங்க. உங்களை பார்த்து எந்த குற்றமும் உங்கள் மேலே நினைச்சக்கூடாது, சொல்லுங்க, சொல்லக்கூடாது. அப்படி தானே? தானியேலை குறித்து யார் சொல்றா? பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றம் படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. ஆமென். உங்களை பார்த்து யாராவது ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு ரொம்ப அவங்கள ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அவங்கள பார்த்து சொல்ல, இவங்க கரெக்டாக இருப்பாங்க, குடும்பத்தில் கரெக்டாக இருப்பாங்க, பிள்ளைகள் வளர்ப்பில் கரெக்டாக இருப்பாங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் கரெக்டாக இருப்பாங்க, தாங்க செய்கிற வேலையில் கரெக்டாக இருப்பாங்க, மற்றவங்களோட பழகிற விஷயத்தில் உண்மையாக இருப்பாங்க. சொல்லணுமா சொல்லணுமா? ஆமென். நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், என் வாழ்க்கை நான் வாழ்கிறது எனக்காக வாழ்கிறேன் இல்லைங்க, மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு மிகவும் தேவை. உண்மையா இல்லையா? மற்றவங்களை நம்ம பார்த்து சொல்லணும், இவங்க நல்லவங்கன்னு சொல்லணும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. அப்போ நம்ம வாழ்க்கையில் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சபையில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் ஆராதிப்பில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சபையில் ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்களா, அந்த வேலையில் நீ உண்மையாக இருங்க. கர்த்தர் பாஸ்டர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பில் நீ உண்மையாக இருங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தா. உங்களுக்கு சின்ன ஒரு பொறுப்பாக இருக்கலாம், சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஏதோ நோக்கத்தோடு அந்த பொறுப்பை கொடுத்துருப்பாரு. அந்த பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? வேறனுடைய காரியத்தில் நீங்க உண்மை உள்ளவராய் இராட்டா உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக, உங்க கையில 100 ரூபா கொடுத்தா அந்த 100 ரூபால நீங்க உண்மையா இருக்கீங்களா? பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துருந்தா கூட அந்த பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கீங்களான்ட்டு மற்றவங்க பார்ப்பாங்க. நீங்க நினைக்கலாம் அவங்க என்னை பார்க்கல, என்னை கவனிக்கல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க என்ன, அதான் அழகாக வசனம் சொல்லிக்கிறது. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அநேகத்தில் அநீதியுள்ளவனாக இருக்கிறான். 11ஆம் வசனம், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில்? ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் நம்ம உண்மை இல்லைனா கர்த்தர் நமக்கு என்ன பெருசான பொறுப்பை யாருமே தரமாட்டாங்க. உண்மையில்ல ஆண்டுடைய பார்வையில் நீங்களும் நானும் உண்மை நூலாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த பொறுப்பில் உண்மையினர் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சும்மா பாஸ்டர் ஒரு பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்கல, சபையார் உங்கள் பொறுப்பை கொடுக்கல, உங்கள் உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் அந்த காரியத்தை கொடுத்துருக்கலாம். ஆமென். உண்மையாய் செயல்படும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து நான் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை பண்டசாலையை
கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்காக கொடுப்பதினால ஆசீர்வாதம். என்ன சத்தத்தை காணோம்? ஆமென். கர்த்தருக்காக கொடுப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நினைக்கணும். ஆமென். நம்ம எப்பவுமே நம்ம யாருக்காக கொடுக்கிறோம் நினைக்கணும்? கர்த்தருக்காக கொடுக்கிறோம் அந்த எண்ணத்தோடு தான் நம்ம கர்த்தருக்காக செய்யணும். ஒரு பாஸ்டருக்காக செய்கிறேன், என் பேர் பெருமைக்காக செய்யணும்ல, கர்த்தருக்காக நம்ம கொடுக்கணும். ஏற்றுக்கிறீங்க இல்லையா? ஆமென். அது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமாங்களெல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. உண்மையாக நான் சொல்கிறேன், நான் படிக்கிற நாட்கள்லேருந்து கர்த்தர் எனக்கு எவ்வளோ கையில் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அதில் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன். ஆமென். காசில் படிக்கும் போதும் எனக்கு செலவு கொடுத்த பணமாக இருக்கட்டும், அந்த பணம் அப்போல்லாம் 100 200 தான் என்ன எதில் வரும்? மணி ஆர்டரில் வரும். அப்போ இப்போ தான் என்ன செய்யலாம்? அப்போ மணி ஆர்டரில் பணம் வந்து அதை வாங்கிட்டு எசப்பா அந்த துட்டு தந்தக்காய் ஸ்தோத்திரம். 100 தான் அனுப்பாங்க எங்கள் வீட்டிலேருந்து, அல்லது 200 மிஞ்சிட்டா 200 தான். அதில் அப்பமே நான் 2 மடங்கு கர்த்தருக்கு எடுத்து வைப்பேன். என் சின்ன வயசுலேருந்தே என் தசம்பாவத்தில் 2 மடங்கு எடுத்து வைத்தேன். எனக்கு கஷ்ட காலம்தான், ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? பல மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்குற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் குறை வரவே வராது. கர்த்தர் கொடுப்பது ஒரு ஸ்லாக்கியம் நினைங்க, கர்த்தர் கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம் நினைங்க. அதை நன்மை நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:22 யாக்கோபு அந்த இடத்துல சொல்லுகிறான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாக தருவேன் என்று என்ன சொன்னா பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். கர்த்தர் உங்கள் கையில் தருகிற எல்லாவற்றிலும் தசமாக கொடுக்கணும். என்ன பாஸ்டம் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குங்களா? வசனம் தான் சொல்லுது. ஆமென். உண்மையாக கொடுத்து பாருங்கங்க, கண்டிப்பாக ஆசீர்வாதம். உங்கள் கையில் என்ன வருமானம் வருது? எங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அந்த அரிசி பைக்கு இது என்ன ரேட் ஆகும் அப்படி கணக்கு போட்டு அதில் நான் தசமாக எடுத்து வைப்பேங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, இந்த காய்கறி என்ன ரேட் ஆகும், யாராட்டி எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா இது என்ன செய்யுது சொல்லுங்கள், இது எவ்வளோ அமௌண்ட், அதில் தசமாக எடுத்து வைப்பேன். உண்மையாகவே நான் எடுத்து வைத்ததினால கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் எனக்கு தருகிற யாராவது எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை அதிகமாக கொடுத்துட்டாங்க, ஆண்டவர் இது அதிகமாக இருக்க யாருக்கு கொடுக்கலாம்? கொடுப்பதினால கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கொடுப்பதினால எனக்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறார். யாராவது 2-3 சேரீ எனக்கு கையில் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சேரீ யாருக்காவது கொடுத்துடணும் அப்படியே என்ன செய்வேன்? யார் நமக்கு வந்தது நமக்கு அதிகமாக இருக்குது, ஒரே பேட்டர்னாக இருக்குது, இது நம்மளையும் வச்சு அனுபவிப்பு காட்டணும். யாராவது ஒருவர் அதை அனுபவிக்கும் போது அது சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக உங்கள் கையில் வருவதில் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? தசமம் கரெக்டாக கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். ஒரு நிறைவானது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்மையாகவே தருவார். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 27:30 தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. ஆமென். காணிக்கை கொடுப்பா அது என்ன தசமம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. இப்போ பரிசுத்தமானது நம்ம சாப்பிடலாமா? பரிசுத்தமானது கர்த்தருக்குரியது. உங்கள் வீட்டில் ஒரு முருங்கைக்காய் காய்ச்சா கூட மரத்தில் முதல் பலன் கர்த்தருக்கு. ஏமே அது உண்மையாதான். உண்மையில நான் விசுவாசி சொல்லி கொடுக்குற காரியம் அப்படின்னா, வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்காலும் இதில் நம்ம டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு முதல்ல கொடுத்துப்பாங்க.
நான் ஆசையாக வளர்த்தனேன், ஒரே ஒரு தென்னங்காய் தான் காய்ச்சிருக்கு, ஒரே ஒரு மாங்காய் தான் காய்ச்சிருக்குன்னு நினைக்கலாம். அந்த ஒரு மாங்காவையும் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, உண்மையாகவே அடுத்த விளைச்சலை கர்த்தர் நிறைவான விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. முக்குள்ள நாங்கள் இருக்கிற வீட்டில் நான் வந்த பிறகு கொய்யாக்காய் காய்ச்சிச்சு. அப்போ எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுற பொண்ணு சொன்னால், பாஸ்டர்மா மரத்தில் கொய்யாக்காய் காய்ச்சிட்டு அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், முதல் கொய்யாக்காவை என்ன செய்யணும், சர்ச்சில் வந்து பாஸ்டர் கையில் கொடுத்துரு, பாஸ்டர்கிட்ட ஜோம்னணும் அப்படின்னு. உண்மையிலே அந்த பொண்ணு அப்படி தான் செஞ்சாள். 4 கொய்யாக்காய் பறிச்சுட்டு பாஸ்டர் வந்து கொடுத்துட்டாலாம். இது பாஸ்டர் வீட்டில் பறித்த விளைந்த முதல் கனி இந்த பாஸ்டர்மா கொடுக்க சொன்னாங்க. எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கணுங்க. கர்த்தருக்குரியது அது பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகல விதத்திலும் தசமபாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். எதுவும் கர்த்தருக்கு கொடுப்பது சந்தோஷமாய் கொடுக்கணும், மன நிறைவோடு கொடுக்கணும். நம்ம கொடுக்கலன்னா இதெல்லாம் நடந்துருமோ அப்படி நினச்சி கொடுப்பது தேவனுக்கு பிரியம் இல்லை. நம்ம மனப்பூர்வமாக சந்தோஷமாக கர்த்தருக்கு கொடுக்க பழகணும். ஹல்லேலூயா. அதை சொல்ல அழகா அந்த இடத்துல வாசிக்கணும். சகலவித தசமபாகத்தையும் பரிபூரணமாய் கொடுத்தார்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த இடத்துல வாசிக்கிறோம், பரிசேயன் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடு. பரிசேயனே கொடுக்கும்போது நீங்களும் நானும் சொல்லுங்க, கர்த்தருக்கா கொடுக்கணும். உங்கள்கிட்ட இல்லை நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் ஒரு மனுஷனை ஏவாமல் எந்த பொருளும் பலிபீடத்துக்கு வராது. உண்மையா இல்லையா? ஆமென். பரிசேயனே என்ன சொல்கிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் என் வருமானத்துலலாம். பரிசேயனே கொடுக்கும்போது நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை நாம் கர்த்தருக்காக கொடுப்பதில் கரெக்டாக இருப்போம். நம்ம நினைக்க தசமம் என்பது தேவனை கனம் பண்ணுவது தான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா பலனாலும் கர்த்தரை. நம்ம யாருக்கு கர்த்தருக்கு கொடுப்பது தசமம் என்பது கர்த்தரை கனம் பண்ணுவது. அது மட்டும் இல்லாது அவருக்கு இது 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி 3ஆம் 22ஆம் வசனத்தில் தேவனுக்கு பயந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக கொடுக்குறாங்க. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன் தேவனை கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும் பழகும்படி வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினையாலே வயலை விளையும் எல்லா பலனிலும். கர்த்தருக்கு முதலாவது சொன்னேன் கர்த்தரை கனம் பண்ணுவது, 2வது சொன்னேன் கர்த்தருக்கு அழகு. அந்த வருஷத்தில் வாசிக்கணும்ல, நீ உன் தேவனை கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. கர்த்தருக்கு பயந்து இந்த காரியத்தை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 27:30 அது என்னதான், தேவனுக்குரியது பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருக்காக கொடுங்க. உங்கள் நேரத்தை கொடுங்க, உங்கள் பணத்தை கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தை கொடுத்துருக்காருல, அந்த நேரத்தை கர்த்தருக்காக செலவு பண்ணுங்க. வாரம் முழுதும் நீங்கள் வேலை செய்றீங்க, வாரத்தில் ஒரு நாளாவது கர்த்தருக்காக செயல்படுங்க. ஒரு நபரை பார்த்து சுவிசேஷம் சொல்லுங்க, ஒரு கேர்சல் நடத்துங்க. இது உங்கள் பணத்தை மட்டும் தேவன் எதிர்பார்க்கல, உங்களை ஊழியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு நம்ம நேரத்தை கொடுப்போம். நம்ம பணத்தை கர்த்தருக்காக கொடுக்கும்போது உண்மையாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கார். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. நீதிமான் சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். யார் நீதிமான்?
ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் விசுவாசிகளை நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதை ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் இரத்தத்தினால நீங்களும் நானும் நீதிமான்களாக்க. அது மட்டும் இல்லாது 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கீழ்ப்படுதலினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கர்த்தர் சொல்கிறாரு, நீதிமானுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தினால நீங்கள் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படிதலினால, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதலினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நீதிமானாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வரைக்கும் வாசிக்கிறோம், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டு. யாரை பார்த்து சொல்றாரு? நோவாவை பார்த்து சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணும், இவள் நீதிமான், இவன் ஒரு நீதிமான் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொல்றார். ஹல்லேலூயா. தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஹல்லேலூயா. நாம் நீதிமானாக இருப்பதினால கர்த்தர் நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்கல, நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன. ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்கள் துளிரை போல் தலைப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பா. ஹல்லேலூயா. அருமையான அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு துளிர் விடுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் நீதிமான்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான். ஹல்லேலூயா. கர்த்தர் பனையில் இருக்க எல்லா பொருளும் பயனுள்ளதாக காணப்படும். பனையை நம்ம எந்த இடத்துல பனையை நம்ம மறைச்சி வைக்க முடியுமாங்க? பனை எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும்ல. அதே போல எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் விசுவாசி பிள்ளைகளை நாம் எங்கே இருந்தாலும் நீதிமான் என்பதை மற்றவங்க பார்க்கணும். ஆமென். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த பனையை பார்த்துருதோம். நீங்களும் நானும் உலகத்தோடு இருக்கிறோம். உலகத்தில் வாழுகிற நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் வாழ்வோம். நீதிமானாய் வாழும்போது உண்மையாகவே நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான். வாழ்க்கையில் பனையில் எல்லா பொருளும் ஆசீர்வதிக்கிறது போல பனை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உண்மைதானே? பனையில் எல்லா பொருளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கொஞ்சம் கேட்ட வார்த்தையை அப்படியே கொண்டு வாங்க. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் தரித்திரரானார். ஏசப்பா என்னையும் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. வாயை திறந்து கேளுங்களேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆதாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், காலேப்பை ஆசீர்வதித்த தேவன், யோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பா. உங்களையும் ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளாக இருக்கட்டும். கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு எப்பொழுதுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உதாரத்துமாய் கொடுக்கிற பிள்ளைகளே, உதாரத்துமாய் யாருக்கா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த மன பக்குவம் உள்ள பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கர்த்தருக்காக கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு தரித்திரரானா. இயேசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீங்க எனக்குள்ள வாங்கப்பா. என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே, என்னை வாழ வைப்பதற்காகவே, என்னை மேன்மைப்படுத்துவதற்காகவே என்ன தரித்திர ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாக எங்களது பாவங்க சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. ரத்தம் சிந்தினா, அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். அவர் ரத்தத்தினாலே கிருபையினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக தரித்திரரானா. அவர் நிமித்தமாகவே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனா என்னை மாற்றுங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளையா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே நீர் என்னை நீதிமானாய் காண்கிற தெய்வனாய், நான் உண்மை உதாரத்தோடு கோனா எனக்குள்ள வரட்டப்பா. கத்திற்காய் கொடுக்கிற காரியத்தில் என் நேரத்தை கத்திற்காய் கொடுக்கணுப்பா. என் வருமானத்தை கத்திற்காய் கொடுக்கணுப்பா. உண்மையாய் கொடுக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. கத்தர் அப்படிப்பட்ட கிருபை கத்தர் நமக்களை தருவா. எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, தர்மி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேளைக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களோடு பேசினீர் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களை அனுபவிக்கட்டும். உங்களுடைய நன்மை அவர்களை அனுபவிக்கட்டும். உங்களுடைய மேன்மை எங்கள் பிள்ளைகளை அனுபவிக்கட்டப்பா. எங்கள் பிள்ளைகளை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைப்பீராக, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் வைப்பீராக. அவருடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேன்மை அடையட்டும், வர வர விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் இன்னும் தலைக்கட்டும் ஆண்டவரே, தொழில் விட்டு எழும்பட்டும் ஆண்டவரே. கத்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்தர் எல்லா பிள்ளைகளும் கொடுத்து நடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும்
கத்த நன்மை செய்யுங்கப்பா. மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றும் நாங்க ஜெபிக்கிறோம். தாரணிக்கு ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ நன்மை செய்கிறவடைய நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் அவங்க கையில் எல்லா வேலைகளிலும் உடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும், உடைய சுகத்தை அனுபவிக்கட்டும். தேவ பாதுகாப்பு எல்லாரோடு கூட இருக்குமா நாங்க ஜெபிக்கிறோம். உடைய கருத்துக்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானத்துடன் எங்களை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சகல விதத்தில் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென்.